நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பணம் பொருள் வேண்டும்னு தேவைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலக மனிதர்களுக்கு மத்தியில் அன்பு மட்டுமே எனதுடைய ஆசை, அன்பை மட்டுமே மற்றவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசினர் அப்படின்னா அது கன்னி ராசியில் பிறந்தவர்கள். எவ்வளவு வேணா செய்வாங்க, ஆனா பதிலுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பையும் பாசத்தையும் மட்டுமே. அப்படிப்பட்ட கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நேற்று கடந்த காலத்தில் ஆரம்பித்த 5 விதமான விஷயங்கள் இன்று இப்பொழுது இனிமேல் ஜெயமாக போகிறது. காரணம் குரு ஆதித்யம். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். எந்த 5 விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குருவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனுடைய மீதமான வாழ்க்கை நிம்மதியாக கடந்துவிடும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு இங்கே சரியாக அமைஞ்சிருக்குன்னா நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் பதில் வரும். ஸோ அந்த திருமண வாழ்க்கை குறிப்பதே 7ஆம் வீடு. சரிங்களா? ஸோ அப்படி கன்னி ராசிக்கு 7ஆம் வீடு எதுனா மீனம். அதற்கு அதிபதியாக குரு பகவான் தான். அவர் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார், வக்ரத்தில் இருக்கிறார். டிசம்பர் 31க்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விடுவார். மேலும் அவர் 7ஆம் வீட்டுக்கு மட்டும் 4ஆம் வீடான தனுசருக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ 4க்கும் 7க்கும் உரியவன் 8இல் போய் மறைந்திருக்கிறார். மேலும் இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய கன்னிக்கு 12ஆம் வீடு சிம்மம். அந்த சிம்மத்தை குருவான் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேலும் அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதியை யாருன்னா சூரியன். அவர் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா விருச்சிகத்துல இருக்கிறாரு. மார்கழி மாதம் சூரியன் பெயர்ச்சி அடைந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். மார்கழி மாதம் முழுவதும் சூரியன் தனுசு ராசியில தான் இருப்பார். அப்படி செல்லக்கூடிய அந்த சூரியனை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஏன்னா ஏற்கனவே தனுசை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ குருவுடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசியிலும் 9ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் மீதும் பதிக்கிறது. அந்த சூரியன் 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ சூரியனுடைய வீட்டை குரு பார்க்கிறாரு, குருவுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு தருணத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடுது. இதுல முக்கியமாக 5 விஷயங்கள் கடந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயங்கள், நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயங்கள், அது இன்றைய காலகட்டத்தில் ஜெயமாக போகிறது, தொடக்கமாக ஆக போகிறது. முடிந்து போன விஷயங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. அது எந்தெந்த விஷயம்? முதல்ல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு. 4ஆம் வீடு கல்வி ஸ்தானம், சுகஸ்தானம், சொந்த வீட்டை குறிக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ 4ல் சூரியன் அமர்ந்திருந்து அதை குரு பார்க்கிறார். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்காக ஏதாவது படிப்பு படிக்கணும்னா இப்போ படிக்கலாம். இப்போ படிச்சு எக்ஸாம் எழுதும் பொழுது அதில் வெற்றி வாகை சூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கல்வி நிலைப்பாடுகளில் அரசின் உதவி, அரசின் கடன் உதவி, அரசின் கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது கிடைக்கலானோ எடுத்து கொடுக்கின்ற அமைப்பில் குருவான் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அரசுக்கும் உங்களுடைய கல்விக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ படித்த படிப்புக்கேற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். ஸோ அதற்குண்டான முயற்சி நீங்க பல வருஷமா முயற்சி பண்ணிட்டே வந்திருப்பீங்க. இப்போ இனிமேல் அது வெற்றியை கொடுக்கும், ஜெயமாகும். சரிங்களா? அதே போல அரசின் உதவி பெற்று ஒரு வீடு கட்டுறது, கவர்மெண்ட்ல ஒரு லோன் கேட்கறது போன்ற விஷயத்துக்கு பல வருஷம் நீங்க முயற்சி பண்ணீங்க. வீடு கட்டணும், இல்லை வாங்கணும், சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த லோன் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அதில் அரசாங்க உதவி கிடைக்கும், அல்லது அரசு சலுகைகள் மூலமாக வீடு கிடைக்கிறது, தொகுப்பு வீடு கிடைக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். இல்லைன்னா வீட்டு பிரச்சனை இருக்கு, அதுல வழக்குகள் தொடர்ந்து இருக்குது, கவர்மெண்ட் இருந்து கோர்ட்ல இருந்து எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தா அந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக வழக்குகள் நகரும். சரிங்களா? ஸோ வீடு மற்றும் வழக்கு இது சம்பந்தமான அரசு விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருந்தா அது உங்களுக்கு சாதகம் முடியும். அடுத்து 3வது 7ஆம் வீட்டுக்கும் இந்த குருவான் அதிபதியாக இருக்கிறார். அவர் 8ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ சூரியன் பார்க்கிறது. அப்போ இந்த ஒரு தருணத்தில் சுப விரய செலவுகள் ஏற்படும், திருமண நிமித்தமான திருப்பங்களும் முடிவுகளும் ஏற்படும். ஸோ பிரிந்த கணவன் மனைவி 3வது நபருடைய தலையீட்டின் மூலமாக அந்த பிரச்சனை சரியாகி மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணக்குண்டான ஸ்டெப் எடுப்பாங்க. திருமணமாகி பிரிந்திருக்கவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம்.
திருமண வாழ்க்கையில் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் முடிவடையக்கூடிய தருணமாக இருக்கும். சரிங்களா? மேலும் சுபவிரயம் ஏற்படும், திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த 3வது விஷயமா நடக்கும். 4வது, 8ல் குருவான் இருக்கிறார் இல்லைங்களா? கன்னி ராசியில பிறந்த பெண்களுக்கு 8ஆம் வீடு தான் மாங்கல்யஸ்தான். ஸோ 8ல் சுபகிரகம் அமர்ந்திருக்கின்ற பொழுது மாங்கல்யம் கைகூடும். அதுவே ஆண்களுக்கு 8ஆம் வீடு என்பது கண்டமிட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாடு பயணத்தை குறிக்கும். ஸோ வெளிநாடு போறது, வேற ஒரு ஊருக்கு மாறுறது, வீடு மாற்றும், இடமாற்றத்தை கொடுக்கும். இதுக்கு யோக வாய்ப்பு உண்டு. 5வது, 12ஆம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். அந்த சிம்ம ராசியும் குரு பார்த்துறாரு, சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனையும் குரு பார்த்து விடுகிறார். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம், சுபவிரயம் ஏற்படும், வீடு கட்டுறது வாங்குறது, மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீரும், வெளிநாடு யோகங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் வியாபாரம், நீங்க ஒரு பொருள் வாங்கி விற்கிறீங்க, உங்களை கைவிட்டு போகாம ஒரு பொருள் ஸ்டாக்ல இருக்குது, சேல்ஸ் ஆகல, அப்படிப்பட்ட வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், பொருள் விற்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பொருள் உங்கள் கைவிட்டு போகும். அது பொருளாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி. ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி விற்க முடியல, விற்றா நீங்க பெரிய பிரச்சனை தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு இடத்தை விற்க முடியல, அந்த இடத்தை விற்கக்கூடிய தருணமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு அமோகமாக நடக்கும். மற்றும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வெற்றியை பெற்று தரும். சரிங்களா? ஸோ இந்த 5 விஷயத்தில் பல வருஷமா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, பல மாதங்களாக முயற்சித்து கொண்டிருந்தாலும் சரி, நேற்று கடந்த காலத்தில் ஆரம்பித்த இந்த முயற்சிகளுக்கு இனிமேல் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கும் இந்த குரு ஆதித்யம். ஸோ இந்த ஒரு தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்க குரு பகவானையும் சூரியனையும் ஒரு சேர வழிபாடு பண்ணுவது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லது. சூரியனுக்குரிய செந்தாமரை மலர் சாற்றி சூரியனை வணங்க வேண்டும். குரு பகவானுக்கு குண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க, நிச்சயம் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். சரிங்களா? பண்ணிக்கணும். நல்லதுங்களே, நாம் இன்றைய பதில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிலை மறக்காமல் சேர்ச்சிங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அருள் நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.